ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கெட் ராகி சேமியா, அதை வந்து ஒரு 5 நிமிஷம் ராகி சேமியான்றதுனால நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புலாவோ சேமியாவோ இதோ நம்ம செஞ்சுருக்கோம். நான் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வெறும் பச்சை தண்ணியில் நம்ம வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக போட்டுட்டேன். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பிழிய வேண்டாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்ததுன்னா உங்களுக்கு தட்டு மேலே சேமியா நல்லா இது பண்ணிட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேகணும். ராகின்றதுனால ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து உப்புமா மாதிரி நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு ராகி சேமியா. எந்த ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க, சூடாக இருக்கும். நல்லா எடுத்துட்டு உதுத்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதுத்துட்டு நம்ம சேமியா மாதிரி இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இப்போ சட்னி சேமியாவுக்கு சட்னி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஆப்பிள் ஜூஸ் சைடில் வந்து பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒரு ஜூஸ் ஐட்டம் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னா ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு நான் ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பால் ஊற்றி ஆட் பண்ணி பசங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் ஆப்பிள் ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நன்னாரி ஜூஸ் இது வந்து நன்னாரி ஜூஸ் போட்டுருக்கேன். நன்னாரி ஜூஸ் நல்லா லெமன் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து அதையும் வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ராகி சேமியா தாளிப்புக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ராகி சேமியா நல்லா உதுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்து இதை ரெடி ஆயிடுச்சு. நல்லா போட்டு கொஞ்சம் உதுத்து விடுங்க. அப்போ தான் இல்லை கட்டி கட்டியாக இருக்கும். உதுத்து விட்டுட்டு நான் சேமியா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சால்ட்டு பத்தலை, நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் ஜூஸஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நன்னாரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சேமியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு சட்னி, சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாட்டர்டே விளாக். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு விளாகை முடிச்சுக்கலாம். வேற ஒரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.